இதெல்லாம் நீ ஜிடி பண்ணதெல்லாம் பார்த்தா ஸ்கேமு. ம். இன்னும் 2 மேட்ச் கழிச்சு ஒரிஜினல் ஃபார்ம் வந்துரும். இவங்க மொத 2 ஆட்டம் ஆடுன மாரி பேட்டிங் பிச்சா போயிருச்சு. ம். கில்லு வந்து செம்மையா ஆடுனாரு. பயங்கரமா ஆடுனாரு. வாஷிங்டன் சுந்தரும் சூப்பரா விளையாண்டாரு. ம். ஒரு 230 டூ 240 ரன் போ வேண்டிய இடத்துல, நட்ராஜனும், லுங்கி சாணிங்கிட்டயும் செம்ம புல்பேக் டெத் ஓவர்ல. சொல்றேன் ஜிடி ஒரு நாள் கூத்து மாதிரி நீ நல்லா விளையாண்டுட்டாங்க. அதுவுமே டிசி பண்ண தப்பு தான். அதனால இது ரஷீத் கான் உனக்கு டெய்லியுமே 4 ஓவருக்கு 17 ரன் தான் கொடுப்பாரா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் சிராஜ் பிரசித் கிருஷ்ணாலாம் எல்லா மேட்சும் இப்படி தான் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க, இப்படி தான் கொடுப்பாங்க. என்ன இதுலேருந்து ஒரு 2 ஒரு எக்கனாமிலேருந்து ஒரு 2 கம்மியாகலாம். அதனால் நான் சொல்கிறேன் இது ஜிடி நீ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் கொடுத்தோமே ப்ரிவியூல 10வது இடம் அதே தான் இருக்க போகுது. ஹலோ வணக்கம். என்னடா இந்த ஐபிஎல்ல ஒரு மேட்ச் கூட சுவாரஸ்யமா போலன்னு பார்த்தா, மில்லருக்கு தப்பு பண்றது புதுசு இல்ல. ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கிறாரு. அதனாலதான் சவுத் ஆப்பிரிக்கா எதுவும் கப்பே அடிச்சது இல்ல. அந்த தப்பு இங்கேயும் பண்ணாரு. ஒரு 2 பாலுக்கு 2 ரன் தான் அடிக்கணும். மனுஷன் 5வது பால் அடிச்சுட்டு கேப்ல தான் போச்சு. பாதி தூரம் ஓடியான்ட்டு மறுபடியும் உள்ள ஓடிட்டாரு. 6வது பால் நம்ம 2 ரன் அடிச்சுக்கலாம், இல்ல 6 அடிச்சலாம்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. ரன் அவுட். பட்லர் புடிச்சு கரெக்டா ஸ்டெம்பில் அடிச்சிட்டாரு. இதுல என்னன்னா, ஆ குல்தீப் யாதவ் ரெடியா இருந்திருந்தா, அந்த ரன் ஓடி இருந்திருக்கலாம். குல்தீப் யாதவ் நமக்கு தெரியும் அவ்வளவு ஃபாஸ்ட் ரன்னரும் கிடையாது. மில்லர் மேல தான் தப்பு. 5வது பால் சிங்கிள் ஓடி இருந்திருக்கணும். இந்த மேட்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிசி கையில இருந்த மேட்ச் அல்வாவாட்டம் விட்டுட்டாய்ங்க. 2 பாயிண்ட் போயிருச்சு. ம். ஜிடி வந்து பாயிண்ட்ட ஓப்பன் பண்ணிட்டாங்க அக்கவுண்ட்ட. இல்ல குல்தீப் வந்து நல்லா ரன்னர். அவரு பேட்டிங்ல இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். அவர் ரன் ஓடுற ரெடியாவே இருக்க ம். மாட்டாரு. நம்ம அதை ஒத்துக்கிட்டு நிறைய ரன் அவுட்லாம் ஆயிருக்காரு. அதுவும் எப்படா இவங்க ரன் அவுட் ஆவாங்கிற மாதிரி தான் ஆயிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே 2 ரன் அவுட் ஆயிருக்க வேண்டியது அதெல்லாம் மிஸ் ஆயிட்டு இது ஆயிருக்கு தேவையில்லாத இது டைம்ல அவுட் ஆயிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மில்லர்லாம் குறைய ஆல்ரெடி தோத்துட்டேங்கிற இடத்துல இருந்து தான் அடிச்சு தான் இந்த இடத்துக்கு கொண்டு ஆமா. வந்தாரு. மேட்சே போச்சு. தோத்துட்டேங்கிற இடத்துல இருந்து தான் கொண்டு வந்தாரு. ஆனா ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருந்து தோக்க வச்சுட்டாரு. தோத்துட்டாரு. அதான் பிரச்சனை. அதில் சரி நம்ம ஆனால் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். டிசி தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இது ரொம்ப க்ளோஸ் மேட்ச் ப்ரோ. ரொம்ப க்ளோஸ் இதெல்லாம் மேட்ச்சு. ஃபுல் க்ளோஸ் மேட்ச். நம்ம என்ன பிடிச்சுன்னு சொன்னாலும் அது மாறிதான் செய்யும். சரி, ஓகே. ஜிடில இருந்து ஆரம்பிப்போம். ஜிடி பேட்டிங்ல இருந்து. பட்லர் பேக் டு ஒரிஜினல் ஃபார்ம். ஐயோ ஃபார்ம்ல இருந்தாரு. ஒரு 30 ரன் 20 ரன் அப்படி அடிச்சுட்டு இருந்தாரு. இதுதான் ஓஜி. ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஏ பட்லர். அவர் தான் ரிட்டனு இல்லை போட்டு இதெல்லாம் பட்டி அப்பா என்ன அடி. இதை ஒத்துக்க மாட்டேன். 52 ரன்னோடு நிறுத்திக்கிட்டாரு, அவுட் ஆயிட்டாரு. இன்னும் விட்டுருந்தாருன்னா 230. ஏன்னா ஜிடியா பேட்டிங் இல்லையா, யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருந்தாரு. அப்பா அது அதையும் ஒத்துக்கூடாது. ஏன்னா வாஷிங்டன் என்ன பவுன்சர் பால்லாம் விடுறான்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன பவுன்சரா போடல, போட்டு சாத்திட்டார எல்லா பாலையும். இதெல்லாம் நீ ஜிடி பண்ணதெல்லாம் பார்த்தா ஸ்கேமு. இன்னும் 2 மேட்ச் கழிச்சு ஒரிஜினல் ஃபார்ம் வந்துரும். இவங்க மொத 2 ஆட்டம் ஆடுன மாதிரி பேட்டிங் பிச்சா போயிருச்சு. கில்லு வந்து செம்மையா ஆடினாரு. பயங்கரமா ஆடினாரு. வாஷிங்டன் சுந்தரும் சூப்பரா விளையாண்டாரு. ஒரு 230 டூ 240 ரன் போ வேண்டிய இடத்துல, நட்ராஜனும், லுங்கி சாணிங்கிட்டயும் செம்ம புல்பேக் டெத் ஓவர்ல ஓடியாந்து திருவி விட்டு இவரு சொல்றாரு லுங்கிங்கிரி, கத்தி வச்சுக்கிற மொத்தத்தையும் நான் இன்னைக்கு இறக்குறேன்டாங்கிற மாதிரி இறக்கி விட்டார் டெத் ஓவர்ல. நட்ராஜனோட கடைசி 2 பால் 6 4 போயிருச்சு. அதை தவிர டெத் ஓவர் சூப்பரா போட்டாங்க. டெல்லி முகேஷ் குமாரோட கடைசி ஓவரும் 210ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்படின்ட்டு ஹையஸ்ட் போகணும். 230 ரன் வந்துட்டு ஸ்கோரை 210ல நிறுத்திட்டாங்க. சூப்பர் பேட்டிங், சூப்பர் பவுலிங், குட் கிரிக்கெட் இன்னைக்கு ஆடினாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஐபிஎல் மேட்ச் பாக்குறது இன்னைக்கு தான் சுவாரஸ்யமா இருந்துச்சு. சுவாரஸ்யமா இருந்து விப்ராஜ் நிகம் ஒரே ஓவரில் 23 ரன்னு அடி போட்டு நொக்கிட்டாங்க. ம். முகேஷ்குமார் அதான் முகேஷ்குமார் 55 ரன் 4 ஓவருக்கு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் குவைட் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தெரியுது. மற்ற பேர்லாம் ஓகே. ஒயிட் இல்ல, அதிகமாவே எக்ஸ்பென்சிவ். விப்ராஜ் நிகம்க்குலாம் கிரைம் அந்த 13வது ஓவர் கொடுத்தாங்க. அது ஒரு ஜிடி வந்து 10 ரன் ஒரே ஓவர்ல 12 ரன் 2 ரன்ல கொண்டு போய் விட்டாங்க. ஒரே ஓவர் தான் தலைவன் விப்ராஜ் போட்டது. ஒரு பாலாச்சும் நல்ல பால் போட்டுருக்கணும். ஓடியாது ஷார்ட் பிச் பால், நோ பால், ஃபுல் டாஸ் பால். வாஷிங்டன் சுந்தரம், சுமன் கில்லு வாழ்ந்துகிட்டாங்க அந்த ஓவர். முகேஷ் குமார் பவர் பிளேல 3 ஓவர் அடி பட்லர் போட்டு நொறுக்கி விட்டாரு. அப்புறமேட்டுக்கு டெத் ஓவர்ல 1 ஓவர் நல்லா போட்டாரு. அதெல்லாம் கூட விடுங்க. இங்க இப்ப ரஷீத் கான் பேக் டு ஃபார்ம். என்னடா நீங்க ஃபார்ம்ல இல்ல நீங்க.
எஸ்வி சமீர் ரிஷி தூக்கணும் தான் இப்போ நம்மளா சொன்னோம். ரஷீத் கான் சமீர் ரிஷி சிக்ஸ் அடிச்சிருக்கேன் அடிச்சிருவேன் நான் தான் சொன்னேன். எப்படி அடி ஏதோ ரிவ்யூ பார்த்துட்டாரா என்னன்னு ப்ரோ தெரியல. பால் அவன் திட்டிட்டாரு. ரஷீத் கான் ஒரு பால் லெக் பிரேக் திரும்பவே திரும்பாது. ஒரு பால் லெக் பிரேக் திரும்பிட்டு அன்னைக்கு டிம் டேவிட் சிக்ஸ் அடிச்சு இப்படின்னு மாதிரி ஓ அப்படின்னு ரஷீத் கான் இன்னைக்கு பண்ணாரு. பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு. ஒரு ஆக்ஷன் பேக்டு மேட்ச் தான் ரஷீத் கான். பிரசட் கிருஷ்ணா வந்தோன்னு அந்த 10 நிமிஷங்க அவங்கிட்டு இருந்தது. 10 நிமிஷம் செம்ம ஸ்டார்ட். 7 ரன் அப்படியே கொண்டு போனாரு. இன்னொரு ஓட்ட உடசல் வந்து இருக்கு டெல்லியில. நிதிஷ் ராணா நான் எதுக்கு இருக்கேன், என்னத்துக்கு இருக்கேன், எதுக்கு இருக்கிறதுன்னு தெரியாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. வாழ்ந்துகிட்ட ஜமீன் மாதிரி ஒரு ரன்னு டக் அவுட் 3 ரன்னுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. அவரை என்னதான் பண்றதும் கருணேரை ஸ்வைப் பண்ணுமா, டைம் டு சேஞ்சா இல்ல கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிதிஷ் ராணா வந்து நல்லா இது டொமஸ்டிக்கல் நல்ல ஃபார்ம் இருக்காரு. எப்பயுமே ஒரு சாலிடா ஒரு 400 ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. ஆனா இந்த சீசன் ஆமா. பார்த்தோன்னா ஒரு பேட்லயே பட மாட்டேங்குது. ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். ரஷீத் கான்லாம் அவுட் ஆகுறது அதான் எனக்கு புதுசா ரஷீத் இருக்கு. கான் நல்லாவே அடிப்பாரு. ஏன் இன்னைக்கு ஆல்ரெடி அந்த எல்பிடபிள்யூ கால்ல இருந்து எஸ்கேப் ஆனதே பெரிய விஷயம். அது பேட்ல பட்டுச்சுங்கிறது. அது அத அது எப்படி வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் நிதிஷ் ராணாலாம் நான் பார்த்திருக்கேன். மும்பை இந்தியன்ஸ்ல ஆடும்போது, கேகேஆர்ல ஆடும்போதெல்லாம் அவர் ஆடினா இவனை எப்படா விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரிக்கும். இப்ப இந்த சீசன் ஆடுறத பார்த்தா இவன் தானே ஒரு ஃப்ரீ கிட்டுங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்கிறாரு. ஸ்டப்ஸ் ரன் அவுட் அது கேள்றவங்களோட மிஸ்டேக் தான். நீங்க தான் சொல்றது ரன் அவுட் ஆடுறமே டெல்லி இருக்கிற மாதிரி இருந்தீங்க. ஒரு ரன் அவுட் முடிஞ்சிச்சு. அந்த ரன் அவுட்ல இருந்து கத்து இருந்திருக்கலாம். கடைசியை வந்து அந்த குல்தீப் ஏதோ ரெடியா இருந்திருக்கலாம். 5வது பால் சிங்கிள் போயிருந்திருக்கலாம். ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே போனாரு மில்லரு. உள்ள வந்தாரு. என்ன அடி அந்த கடைசி 2 ஓவர். மில்லர் கிட்டது நான் இது மாதிரி இன்னிங்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆகும். செம்ம அடி போட்டு நொறுக்கி விட்டாரு மில்லரு. மில்லர் நீ தான் இருந்துகிட்டு இவர் தேவையே இல்லை, இவர் ஏன் என்ன எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடுறாரு. ஆனால் அவர்கிட்ட ஃபினிஷிங் இல்லை. இப்பயுமே பாரு அவர்கிட்ட ஃபினிஷிங் இல்லை. இந்த மேட்ச் கொஞ்சம் அடிச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டிசி டீமுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்திருக்கும். அது மிஸ் ஆகுது. அக்சர் பட்டேல் என்ன பேட்டிங் போச்சாட்டு இருக்க. நீ தான் சொன்ன அடி போட்டு. பேட்டிங்கும் போச்சு, பவுலிங்கும் போச்சு. ஒண்ணும் இல்ல. பவுலிங் போட்டாலும் அடிக்கிறாங்க. பேட்டிங் வந்தாலும் அவரு சுத்துறாரு. எனக்கு இந்த கேப்டன்சி ரஷீத் கானோட அந்த ப்ரெஷரா. ஒரு பால் தள்ளி விட்டு போயிருக்கலாம். ப்ரோ கேப்டன்சியுமே ரொம்ப சுமாரா பண்றாரு ப்ரோ. அந்த விப்ராஜ் நீங்க கொண்டு வந்தது, அந்த ஓவரு, அந்த இது அதுன்னு ஒரு சின்ன மூவ்ஸ், ஃபில் செட்டப். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவரு சுமன் கில் நல்லா ஃபில் செட்டப் பண்ணாரு. ஆனா நான் அக்சர் பட்டேல்ட்ட அந்த போல்ட் மூவ் ஏதோ கேஎல் அந்த ஒரு ஓவர்லாம் ஒய்டே கிடையாது. கேஎல் ரிவ்யூ எடுக்கலன்னாரு. ஒரு ரிவ்யூ எடுக்கல. கேஎல் பேசி கேட்கறது இல்ல அக்சர் பட்டேல். ஏன்னு தெரியல. அவரு ருத்ராஜ் மாதிரி போய் லைன்ல நின்னுக்கிறாரு. அதுல டீம் சரியில்லாம தோத்துடுது. டீம் நல்லா இருக்கனால அது தெரிய மாட்டேங்குதோ. இல்ல நான் 2 மேட்ச் போன 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அப்படிங்கிறனால பெருசா தெரிவிக்கல. சமீர் ரிஷ்வியால தான் ஜெயிச்சாங்க. சமீர் ரிஷ்வி அடிக்கலைன்னா மாட்டிருப்பாங்க அந்த மேட்சுமே. டெல்லி கிட்ட எனக்கு என்னமோ பேட்டிங்ல அந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. என்னதான் இன்னைக்கு மில்லர் அடிச்சாலும் ஸ்டப்ஸ் பெருசா அடிக்கிற மாதிரி தெரியல. நிதிஷ் ராணா பார்க்கலாம். அந்த பெரிய ஓட்டையே ஒன்று இருக்குது. இந்த சீசன்ல எப்படி அதை கொண்டு போய் முடிக்க போறாங்கன்னு தெரியல. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்து போயிட்டாங்க. மனசே கஷ்டமா இருக்கு. டெல்லி எங்கடா மில்லருக்கு எத்தனையும் கையில அடி போட்டிருக்குது. உள்ள போயிட்டு வந்து அந்த அடி அடிச்சாரு. போச்சு. டெல்லி ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கையில இருந்த மேட்ச் விட்டுட்டேன்டா. 2 பாலுக்கு 2 ரன் அந்த சிங்கிள் ஓடி தான் சூப்பர் ஓவர்ல பாத்துருக்கலாமாடா அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். நீங்க ரபாடா நல்லா போட்டார். ரஷீத் கான் ஓல்டு ரஷீத் கான் இஸ் பேக். எனக்கு ரஷீத் கான் இந்த சீசன்ல இனிமே நல்லா பந்து போடுவார்னு தோணுது ப்ரோ. பேட்டிங் ட்ராக்ல நீங்க சூப்பரா பந்து போட்டாரு. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ரஷீத் கான். எனக்கு தெரிஞ்சு ஜிடிக்கு நல்ல ஸ்டார்ட்டா முதல் 2 மேட்ச் தோத்துட்டு 3வது மேட்ச் வச்சிருக்காங்க. இனிமே ஐபிஎல் சீசன் ஜிடிக்கு எப்படி போக போகுதுன்னு நினைக்கிறீங்க? பேட்டிங் இன்னைக்கு ஆன பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க. எனக்கு என்னமோ ஒரு நாள் கூத்து மாதிரி தான். இன்னைக்கு ஜாலியாக ஆடிட்டேன் அவ்வளோதான். அடுத்த மேட்ச் பழைய இந்த ஜிடியாடா அப்படி ஆடிச்சு. ஏன்னா பேக் அப்படி இந்த அளவு ஆடி இருக்கணும். மேட்சுக்கு மேட்ச் இப்படி ஆடி இருந்தாங்கன்னா ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆன் ஆஃபாக தான் இருக்கு. அது பேட்டிங் பிச் போடுவாங்களா இனிமேல் ஜிடிக்குங்கிறது டவுட்டு தான். இல்ல எனக்கு எனக்கு என்னன்னா இன்னமும் அந்த மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குது. பட்லரு, சுமன் கில்லு, வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு அடிச்சாரு. அதை இவருக்கு வாஷிங்டன் சுந்தர் கிட்ட தினமும் எதிர்பார்க்க முடியாது. போன வருஷம் வந்து இல்ல போன வருஷம் சன்ரைஸோட ஒரு மேட்ச் இதே மாதிரி ஒரு 44 ரன் 20 பந்து அடிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட அடிக்க மாட்டாரு. இது போல என்னையாவது ஒரு நாள் எப்பயாவது ஒரு நாள் அடிப்பாரு. இதை நம்பிக்கிட்டு ஜிடி போக முடியாது. நீங்க எதை சொல்ல வந்தீங்களே?
சாய் சுதர்சன், ம். சுபங்கில் 2 பேர்த்துட்டு இருந்து யாரோ ஒருத்தர் 70, 80 அடிக்கணும். அடிச்சா அந்த டீம் எப்பயுமே 200 தொட்டுருது. யார் அடிப்பா? இன்னைக்கு கில் அடிச்சிட்டாரு. சாய் சுதர்சனுக்கு பேட்லயே பட மாட்டேங்குது. பட்டா அவுட் ஆறாரு. ஃபர்ஸ்ட் பால் 4 பார்த்தோன்னே சரி இன்னைக்கு வந்துட்டாரா சாய் சுதர்சன், இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கிறாங்கும் போது அவுட் ஆயிட்டு போறாரு. அதனால எனக்கு என்னமோ சரி. இந்த டாப் இல்ல 3 அதான் சொல்றேன்ல, அந்த டாப் 3 அடிச்சால் மட்டுமே தான் ஒரு ஃபாஸ்டா 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா பட்லர் ஆட மாட்டார். இல்ல ப்ரோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு 210 ரன்னு, ரஷீத் கான் 4 ஓவர் 18 ரன்னு 3 விக்கெட்டு. அப்படி இருந்துமே 210 ரன் ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணிட்டாங்க. மில்லர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான். நம்ம 1000 இருந்தாலும் ஜிடிகிட்ட பவுலிங் இருக்குதுன்னா, அசோக் சர்மா பொளந்துட்டாங்க 3 ஓவருக்கு 50. ம். சிராஜ 4 ஓவருக்கு 50. பிரசித் கிருஷ்ணா 4 ஓவருக்கு 50. அப்படிங்கும்போது எல்லாருமே 4 ஓவருக்கு 50. நம்ம வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் குடுக்கல. 1 ஓவர் குடுத்தாங்க பொளந்துட்டாங்க. ம். அப்படிங்கும்போது பவுலிங் ரொம்ப பேட்டிங் வீக்கா இருக்குது, பவுலிங்கும் வீக்கா இருக்கிற மாரி தெரியுது. இந்த டீம பார்த்தா. அததான் சொல்றேன். ஜிடி ஒரு நாள் கூத்து மாதிரி நீ நல்லா விளையாண்டுட்டாங்க. அதுவுமே டிசி பண்ண தப்பு தான். அதனால இது ரஷீத் கான் உனக்கு டெய்லியுமே 4 ஓவருக்கு 17 ரன் தான் கொடுப்பாரா? வாய்ப்பே கிடையாது. ஆனா சிராஜ், பிரசித் கிருஷ்ணாலாம் எல்லா மேட்சும் இப்படி தான் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க, இப்படி தான் கொடுப்பாங்க. இதுலேருந்து ஒரு எக்கனாமிலேருந்து ஒரு 2 கம்மியாகலாம். அதனால நான் சொல்றேன், இது ஜிடி நீ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் கொடுத்தோமே ப்ரிவியூல 10வது இடம், அதே தான் இருக்க போகுது. சரி, ஓகே ப்ரோ. நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன். இந்த கேள்வி கேட்டோட வீடியோவ முடிச்சுக்கலாம். ம். சப்போஸ் ஸ்டார்க் இன்னும் 2, 3 மேட்ச் கழிச்சு வராருன்னு வச்சுக்கங்களேன், லுங்கி கிடி செம்மையா போட்டு போறாரு. ம். நான் மில்லர் அடிக்க மாட்டாருன்னு நினைச்சேன். மில்லரே அடிச்சிட்டாரு. ஸ்டப்ஸுக்கு மேல கை வைக்க முடியாது. 10 நிமிஷங்காவும் நல்லா ஆடுறாரு. யார் மேல கை வைப்பாங்க? 10 நிமிஷங்க தான். வேற யாரும் இல்ல. 10 நிமிஷங்கா 10 தான். நிமிஷங்க தான். நான் தான் சொல்லிட்டேன் உனக்கு, மில்லர்லாம் இன்னைக்கு அவங்க ஓப்பனிங் ஆடுறதுக்கு தான் 3 பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்களே. இன்னும் பிரித்திஷா இருக்காரு, அபிஷேக் போரல் இருக்காரு. இல்ல 10 நிமிஷங்க நல்லா ஸ்டார்ட் குடுத்துடுறாரு. நம்ம கேஎல் ராகுல் கூட பவர் பிளேல சொதப்பிட்டு இருந்தாரு. ஆனா 10 நிமிஷங்க அந்த ஸ்டார்ட் 6 இல்ல ஓவருக்கு 60 அதெல்லாம் ரன்னுங்கிற பார்க்க ஸ்டார்ட் மாட்டாங்க. அவுட்டா ஆனா விட்டாரு. மில்லர் மேல கை வைக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. இன்னைக்கு இப்ப வந்து கட்டி பிடிச்சிட்டு அபிஷேக் அக்சர் பட்டேல் பேசுனதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு நம்ம மில்லர் மேல கை வைக்க மாட்டாங்க. ஸ்டம்ப்ஸ் எடுப்பாங்களா? வாய்ப்பு இல்ல. ஸ்டப்ஸ் ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் ஆச்சே. அவர் மேல கை அதுதான். வைக்க முடியாது. அவரு அவுட் ஆகல எதுவரைக்கும். ம். ரன் அவுட் ஆனாரு. அது கேஎல் ராகுல் மேல தான் தப்பு. சிங்கிள் ஓவர் சொல்லிட்டு அதான் சொல்லிட்டாரு. லுங்கிங்கிடி தேவையானப்பெல்லாம் நல்லா பால் போடுறாரு. இன்னுமே அவர் சூப்பரா பால் போடுறாரு. அதனால அவர் மேல கையை வைக்கவே முடியாது. இன்னும் அதாவது இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஐபிஎல்ல பேட்டிங் பிச்சா இருக்கும்போது இவ்வளவு எஃபெக்டிவா இருக்குதுன்னா, கொஞ்சம் பிட்ச் டயர்ட் ஆயிடுச்சுன்னா லுங்கி சனிகிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அடிக்கிறதுக்கு. ம். அதான் சொல்றேன். அதனால தான் எனக்கு என்னமோ 10 நிமிஷங்க மட்டும் தான் கொஞ்சம் அவருக்கு மட்டும் தான் பேக்கப் இருக்கு இந்த டீம்ல. மத்த யாருக்கும் சரியான பேக்கப் இல்லாத மாரி இருக்கு. ஸ்டார்க் வந்தாலும் முதல்ல ஆட வைப்பாங்களா? அதான் தெரியல. ஸ்டார்க் வராரான்னு தெரியல ஃபர்ஸ்ட். ம். அது என்னமோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் நாளா தள்ளி போட்டுட்டே போறாங்க. இப்போ வரல, அப்போ வரலன்னு. பார்ப்போம். அவங்களாம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரமாட்டாங்கிறதுக்கு இப்படி ஒரு சாக்குல சொல்லிட்டு இருக்காங்களா என்னமோ. பார்ப்போம். தலைவன் கம்மின்னு ஏப்ரல் 17 வரான். ம். ஸ்கான்ஸ் முடிச்சுட்டு. அது நாங்க வந்துருவோம். அதுங்காட்டி உங்க டீம் வெளியே போயிருமே. நான் ப்ரோ இன்னைக்கு டேட் என்ன? ஏப்ரல் 7 8 8 ம். இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 10 இன்னும் 10 நாள் நாள்ல மிஞ்சி போனா 2 மேட்ச் விளையாடுவாங்களா? 3 மேட்ச் இருக்கு. அவ்வளவுதான். அதெல்லாம் 2 மேட்ச் வச்சிருவாங்க. கவலைப்படாதீங்க. நான்லாம் கவலைப்படல. நீ தான் கவலைப்படணும். நான் என்னது கவலைப்படுறேன். உங்க டீம்ல இப்பயே வெளியே போச்சு. நாங்க இப்போ வெளியே போறோம். நீ இன்னும் 4 மேட்ச் கழிச்சு வெளியே போவ. ஆரம்பத்துல வெளியே போயிருவல்ல. சரி, ஓகே. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளை சந்திப்போம். ம். லீடர் போர்டு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப் கம்யூனிட்டிலையும் அப்லோட் செய்யப்படும்.